शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदार्यभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन वदन्यानाम् आद्यस्य नः कुर्वते मृगुलाविरामम् श्रीमत्तरङ्गयुगलम् प्रणमामि मूर्ध्ना। வாயுசினையோருதாம் பாடக் கலியுகத்தே வந்தரித்து ஆயுசினையப்பாவதனால் நிறுவனூல் விரித்தானை தேய்சிகனை பராங்குஷனை திகழ்வுகளுத்தாரானை மாயுஷனையா மனத்து வைத்து வரவாமல் வைத்து துணி. நம்மாழ்வார் ஞானத்தோட பிறந்த அஞ்ஞானம் கொடுக்கும்படியான அந்த சடமென்கிற காத்தை எம்பெருமானருளாலே பூங்காரத்தாலே தடுத்தார். ஆகையினாலே சதாபிருஷ்யந்து சூரியான் எம்பெருமானையே நினைந்து மெய்ந்து உள்கரைந்து குருகி இந்த லோகத்திலே கஷ்டப்படும் பத்தாத்மாக்களை பார்த்து தான் அந்த கஷ்டம் எனக்கு இந்த லோகத்தில் இருக்க வேண்டாம், இந்த லோகத்திலேயே போய் பரமபுருஷ கோஷ்டி பங்கிலத்தேர்வாசம் என்று பரமபுருஷ கோஷ்டியில போய் சேர்ந்தவரும் அவசரப்பட்டார். இவரெந்து பண்ண சுவாமி திருக்குறுங்குடி நம்பியே திருக்குறுகூர் நம்பு வந்திருக்கார். உங்களுக்கு தெரிந்த விஷயம். ஆகையினாலே ஒம்பால் 4 பிரபந்தமாகணும். அது என்ன வேதந்தமிழ் சேதம் ஆரஞ்ச கோகந்தம் என்று 4 வேதத்துடைய உள்பொருளை தேவதையில் தெரிவிக்க வேண்டும் பண்ணியிருக்கோம். நீ இப்போவே மேல போகணும்டா அப்படின்னு அவருக்கு ஒரு விஷதத்தமமான ஞானத்தை கொடுத்து தன்னுடைய மறு திருமேனியை காட்டுகிறார். அழுதார் அவர். இதனை விண்ணப்பம் செய்து பெய்தென்னைகானமும் பல்லாவழுக்கும் அடுக்குடம்பும் நின்னதிலே வினியாவராமை அப்படி என்ன மேலே கொண்டு வாழ்ந்து வருகின்றார். அங்கே இருந்து அங்கே என்ன ரூபம் பண்ணுகிறோ இங்கே பண்ணி வைக்கிறேன் அப்படி அவருக்கு சொல்லாதே தாமே என்று ஞானத்தை கொண்டு வந்து நம்முடைய திருமையிலே அர்ஜுனனுக்கு கேட்ட பிறகு காண்பித்த அந்த விஸ்வரூபத்தை இவருக்கு கேட்காமலேயே காண்பிக்கிறார். இவரால் இன்னும் பிரபந்தம் ஆகணுமே. அவரங்கென்ற சக்கரமாமகளுக்கு பிரதிசூடி அப்படின்னு அவங்க திருமையை அனுபவித்தார். இது எப்படி பர்மனண்டா இருக்கணும் என்ன பக்தி பண்ணும் போல் பக்தி பண்ணா அதனுடைய எல்லைதலம் என்ன ததிய சேஷத்துவம் எல்லைதலம் பக்தின்னு சொன்னார். 4வது பாசனத்துக்குள்ளே மங்களாசாசனம் பண்ணினார். அதோட நிறுத்தி நேற்றுக்கு இன்றைய தினம் 5, 6 மிச்சம் 3 பாசனம் வரைக்கும். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா 5ஆம் பாசனத்துக்குள்ளே மங்களாசேசனம் அவர் ஏன் பண்ணணும் என்பவருக்கு அப்படின்னு ஓர் அவதாரத்தை எடுத்துண்டு அந்த அவதாரத்தில் எம்பெருமான் பட்ட கஷ்டம் எல்லாம் சொல்லி அடியார்களுக்காக இந்திரனுக்கு ராஜ்யம் கொடுக்கறதுக்காக இந்த அவதாரத்தான் அந்த விஷயம் வாமனாவத்த ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நமக்கு இதர தேவதைகளை கேட்கறதுக்கெல்லாம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனையே பற்ற வேண்டும் என்ற விஷயத்தை சொல்றார். அடுத்த பாகத்துக்குள்ளே லோகத்தார் எப்படி இருக்கான்னா லோகத்தார் இதர விஷயங்களே புகுந்து ஒரு விரிவி வர பார்த்துட்டு இருக்காளே தவிர மோட்சத்துவன நிலை பண்றவா ரொம்ப பொறிச்சலா இருக்கா. இது உலகியல் வந்த மாதிரி இருக்கு. உலகியல் கஷ்டப்படுறார், ஆச்சரியப்படுறார். நீர் எப்படி இருக்கீர் அப்படின்னு நான் இருக்கும் நிலை நிறைவேறிச்சடையனும் நான் கடவுள் பாசனத்தாலே இவள் எல்லாரையும் விட்டு ஸ்ரீமன் நாராயணனே நான் பத்திரன் சத்திய நான் பிழைத்தேன் என்று சொல்லப்படுகிறது. சோ இன்றைய தினம் என்ன விஷயம்? 3 விஷயம். 5வது பாசனத்தால் வாமனாவத்தார் விஷயமும் ஏன் மங்களாசாதனம் பண்ணணும் என்பது அதற்கு ஒரு உத்தரவும். அடுத்தது லோகத்தார் எந்த மாதிரி இருக்கான விஷயத்தை சொல்லி கடைசியிலே நான் அந்த சுழலிலே மாட்டிக்கொள்ளவில்லை,
அவர் சந்தோஷப்பட்டு விடுகிறார். அதனைக்கு வியாக்கியானம் பார்த்தோம். இன்றைய தினம் வியாக்கியானத்தை பார்க்க போகிறோம். மாமுதல் என்ற 5வது பாசனம். எம்பெருமான் உலகமடைந்த சரிதையை அனுசந்தித்து இப்படியும் ஒரு சௌலபியமும் சௌசீல்யமும் உண்டாவரே என்று ஈடுபட்டு ஆஷ்டிற்காக தன்னை எளியமாறி காரியம் செய்கின்ற மகோபகாரனாகிய பரம புருஷனுக்கென்று வேறு யாருக்கு இவ்வுலகம் அடிமைப்பட்டு இருக்க முடியும்? எல்லா தரையிலும் திருவர்களை பரப்பின தெய்வத்தை நோக்கி கண்டு பிறக வளர்ந்தாய் அடி போத்தி என்று மங்களாசாசனம் பண்டிகை ஏற்குமே அன்று அவன் திருவரிகளின் கீழ் துகையுண்ட சிலரை நோக்கி ஜெயவிஜயி பவா என்ன கூடுமோ என்கிறார். அவரல்லது வேலையாக்கம் மங்களாசாசனம் இவரால் பண்ண முடியாது. காரணம் சொல்றார். மாமுதல் என்பதை திருவடிக்கு விசேஷமாக்கி உரைப்பதென்று அண்மை வெளியாக கொண்டு உலகங்களுக்கெல்லாம் ஆதிகாரணனான எம்பெருமானே இந்த சம்போதனமாக உணர்த்தலும் பக்கம். போது என்றால் புஷ்பம், அதாவது தாமரை பூ. அடிப்போது பாதாரவிந்தம். அதை கவிழ்த்து பரப்பி பூண்டன் முழுவதையும் சுவாதீனப்படுத்திக் கொண்டவனாயிற்று. வாமனனாக அவதரித்து திருவிக்கிரமனாக வளர்ந்து இந்த காரியத்தை பண்ணுகிறது. செலுத்தி கல் ஈசை தாமரை காடு என்று தொடங்கி விலகலந்த பெருமானுடைய சில அவயவங்களையும் திரு அபிஷேகத்தையும் வகிக்கிறது. இப்படி இலக்கணான பரமபுருஷனுக்கு தவிர மற்ற யாருக்கேனும் அடிமைப்பட உரியதோ இவ்வுலகம்? எம்பெருமானுடைய திருமகமண்டலம் திருவடி திருமேனியை அடியோங்களுக்கு சுபாஷயம். அதுதான் கல்யாண பத்திரிகைகளே ஸ்ரீரங்கமங்கலமணின் கருணாநிவாசம் ஸ்ரீவேங்கடாத்திரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ ஹஸ்திஹேவசிகரோஜபாரிகாத்தம் ஸ்ரீசன் நமான்ஹின்சா இதேதேவம் என்று பெரியபெருமாள் திருவேங்கடமுடியான் சத்யத்ரிநாத திருநாராயணன் இந்த 4 பேரையும் சிரோபூஷணமாக எழுதி அடியேன் செஞ்சும் விண்ணப்பம் என்று அடியார்கள் இடத்தில் பத்திரிகையை விண்ணப்பம் செய்கிறார்கள். உபகாரியத்துக்கு அடியோங்களுக்கு 4 எடுத்துக்காட்டான திவ்யதேசங்கள் திருமேனி அவசியம் சேர்க்க வேண்டியது, கருத வேண்டியது. நம்மாழ்வாருக்கு ஓர் உருவத்தை காட்டினார், அது அனுபவித்தார் முதல் பாசனத்தாலே. இந்த அனுபவம் அனுசியூதமாக நம் பார்க்கிறதுக்காக பரபக்தி பிரஜான பரமபக்தியை பிரார்த்தித்தார். அதில் எல்லைகரமான சரமபருவ நிஷ்டையை 3ஆம் பாசனத்தால் அனுபவித்து இதன் சரமபருவ நிஷ்டாள் ஆச்சாரியாபிமானமே உத்தாரக்கம் எடுக்கவர்கள் என்ன பண்றான்? மங்களாசாசனம் இதுக்காக மங்களாசாசனம் பண்ணணும். இந்த பாசனத்தாலே வாமனாருக்கு ஒருவரதான் அது சொல்லி இவனை தவிர வேறு யாருக்கும் அவர் ஆளாகிறோம் அப்படி என்ற. அடுத்து லோகத்தார் எப்படி இருக்கா அப்படின்னா, உலகினவியல்வே ஈன்றோர் இருக்க மனிதை நாட்டி படைத்தெழுந்து விழுந்தளந்து நேர்ந்து விலகளைக்கும் முதல் பெரும் கடவுள் நிற்பார்.
உடை பலதானரை வைகுப்பேறுதல் தனாது துல்லரி வாண்மை பொருந்த காட்டி கொள்வன முதலா அல்ல நமுயலும் இனிய செய்கை இன்புதன்றுளை தன்மாமாயத் பிறவியுள் நீங்கா தன்மாமாயத் நடந்துமா நலிருந்தே என்ற அதுக்கு என்ன வியாக்கியானம் சொல்றார் சுவாமி? முடிதோளாயிரம் தடைத்த நெடியோர்க்கல்லது அடியதோ விலகே என்று கீழ்ப்பாட்டில் விரலி செய்த ஆழ்வார் தம்முடைய கொள்கைப்படியே உலகமனைத்தும் எம்பெருமான் வணங்கி வழிபட்டு உஜ்ஜீவிக்கின்றதா என்று ஆராய்ந்து பார்த்தார். சுத்திர பலன்களை விரும்பி சுத்திர தேவதைகளை ஆஷ்டிக்கின்ற சுத்திர ஜனங்களே நெறியாக காணப்பட்டன. பரிதாபம் பொறுக்க மாட்டாமல் ஐயோ ஐயோ இப்படியும் உலகம் வாழாய் போவரே என்று வயிற்றிலும் தலையிலும் அடித்துக் கொள்ளுகிறார். ஓ ஓ என்று கதறுகிறார். இப்படி இவர் ஓ ஓ என்று கதறுகிற கதறல் எவ்வளவு தூரம் கேட்கும் என்றால், இவர் நாம் கீழ்ப்பாட்டிலே பேசின மேல் விலகங்கள் அளந்த திருவடி எவ்வளவு தூரம் சென்றதோ அவ்வளவிலும் மேலாகவே சென்று ஒலிக்கும் என்று கொள்கை பெருமாளை திருவடி அதுவும் வசனமா வளர்ந்தது என்றார். இவ்வுலகின் சுவாவத்தை நாம் என்ன சொல்லுவோம்? இவ்வுலகம் செய்கிற காரியம் என்னென்றால் நன்றி கெட்ட காரியம் செய்யார் என்றது. பிள்ளையை பெறுவதற்கு முன்பு பல வகை கஷ்டங்கள் பட்டும் பெற்ற பின்பும் குறையரா சம்ரட்சிப்பதற்காக எத்தனையோ வருத்தங்கள் பட்டும் நன்மையை செய்து போருகிற மாதாவுக்கு பல வகை உபசாரங்கள் செய்ய வேண்டியது பிராப்தமாகியிருக்க அவளை திரஸ்கரித்துவிட்டு உபயோகமற்றவர் மனை கட்டையை ஆதரித்து அதற்கு கொண்டாட்டங்கள் செய்வாரை போலே இவ்வுலகத்தவர்கள் பல வகை உபகாரங்களும் செய்து போருகிற எம்பெருமானை அனாதரித்துவிட்டு ஒரு நன்றியும் செய்ய மாட்டாத அச்சேத்தன பிராயங்களான புது தெய்வங்களை கொண்டாடுகின்றார்களே, இது விவேகம் இருந்து செய்கிற காரியமோ? அறிவு உள்ளவர்கள் இப்படியும் செய்வார்களோ? எம்பெருமான் இவ்வுலகுக்கு செய்த உபகாரங்களை இன்று நாம் புரிதாக சொல்ல வேண்டுமோ? இறுகு ஒடிந்த பட்சிகளை போலே கனகலேவரங்களை இழந்து கிடந்த இவ்வாத்மாக்களை கனகலேவரங்களோட கூட்டினதும் இரண்யாக்ஷன் தாயாக சுருட்டி கொண்டு போன இந்நிர்வலகத்தை மகாவராகமாகி மீட்டு கொண்ட உணர்ந்ததும் இவ்வுலகமெல்லாம் பழைய பெருக்காட்டில் நசித்து போக சேர்ந்த காலத்து திருவயிற்றிலே வைத்து சம்ரட்சித்ததும் பிரளயங்கழிந்தவாறே பழையபடி வெளிப்பட்டதும் மாவலி இடத்து நீரேத்து பெற்று நாளின் கீழ் ஆழ்வெடுத்துக் கொண்டதும் முதலான உபகாரங்களை சொல்ல முடியுமோ? இப்படிப்பட்ட உபகாரங்கள் இன்னும் எத்தனையோ செய்வதாக திருவள்ளம் பற்றி இருப்பதென்றோ திருமால் அவனை தவிர வேறோர் முழுவதன் கடவுள் இவ்வுலகுக்கு உண்டோ? நன்றி இருவள்ளுவர்கள் அப்பெருமானுக்கென்றோ பணிவிடைகளை செய்ய பார்ப்பது, அவனுக்கு செய்யாததோடு ஒரு நன்றியும் செய்ய மாட்டாத தேவதாந்தரங்களுக்கு போய் பணிவிடை செய்கிற இவ்வுலகின் அவிவேகத்தை என்ன சொல்லுவோம்?
அந்த வேதாந்தான் அந்த தேவதாந்தரங்களுக்கு இவர்கள் செய்கிற ஆராதனம் என்னவென்றால் ஆட்டை வெட்டி பலிவிடுவதும் கோழியை கொண்டு நைவேத்தியம் செய்வதும் இவபோல்வன ஜீவஹிம்சை செயல்களேயாகும். இதற்கு பலனாக அந்த தேவதைகள் கொடுப்பது என்னவென்றால் இந்த சம்சாரத்திலேயே தரைப்பட்டு அழுந்தி விழுவதற்கு உறுப்பான ஆபாச சுகங்களேயாம். உண்மையில் இவை சுகங்கள் அல்ல, துக்கமேயாம். இப்படிப்பட்ட துக்கங்களை பெற விரும்பி இவ்வுலகம் பிராப்த தேவதையை விட்டு தேவதாந்தரவதனம் பண்டித்திருக்கின்றதே, அந்நியாயமாய் அனர்த்தப்பட்டு போகிறதே, இதனில் மிக்க பரிதாபம் உண்டோ என்றார் ஆயிற்று. ஈன்றோடு இருக்க மடைநீராட்டி அப்படின்னு என்ன? பேயிருக்கு நடுவெள்ளம் பெருவிசும்பின் மீதோடி பெருகு காலம் தாயிருக்கும் வண்ணமே உம்மையத்தன் வைத்திருத்தி உயர்கொண்டான் போயிருக்க மற்றிங்கோர் பொருத்தேவம் கொண்டாட்டும் கொண்டீர் பெற்றதாயிருக்க மடநீராட்டிரோ மாட்டார் தகவத்தீரே என்று திருவெண்டி ஆழ்வார் ஸ்ரீசூத்தியம் இதனை படியத்தீரே. மடநீராட்டி, மடை என்பது அச்சேத்தன வஸ்துகளை எல்லாம் சொன்னபடி, நீராட்டி என்பது உபசாரங்கள் பல வகை சொன்னபடி, மடநீராட்டுமா போலே என்று சொல்ல வேண்டும் இடத்து அவாய் நிலையாக உவமங்கை உள்ளடக்கி மடைநீராட்டி என்றே சொல்வதன் கருத்தியாகுதல். தேவதாந்தர வதனம் கொண்டவரோடு மடைநீராட்டுவதோடு ஒரு வாய்ச்சி இல்லை, இதுதான் அதுதான் இது என்று இரண்டுக்கும் உள்ள அபேதத்தை காட்டினபடியும் மாதர்கள் பிரசவித்தவுடனே அத்தாயையும் பிறந்த சிசுவையும் ஸ்நானம் செய்வித்தல் மதநாட்டு வழக்கமாக வெகு முற்காலத்தில் இருக்கிறான். பிரசவித்தவுடனே தாயை நீராட்டுவது பல வகை கஷ்டங்களுக்கு காரணமாவதால் அத்தாய்க்கு பதிலாக ஒரு மனைக்கட்டையே ஸ்நானம் செய்விப்பது இடைக்காலத்து வழக்கமாக இன்றைக்கும் நடந்து வருகிறதாம். அதனை திருவள்ளம் பற்றி இங்கு ஆழ்வார் இப்படி அருளி செய்தார் என்று சிலர் சொல்லுவர். உடைப்பிரகாதரி தெய்வம் பேணுதல். உடை என்றது ஏதோ ஒரு பக்கம் என்றபடி, வேதத்தில் ஏதோ ஒரு மூலையிலே சிவன் என்றும் ருத்ரன் என்றும் கிருண்ய கர்ப்பன் என்றும் சில வளங்களை கிடந்ததால் அவற்றின் பிரகடனத்தையும் பொருளையும் தெரிந்து கொள்ளாது அந்த தேவதைக்கு பரதத்துவம் சொல்லி இருப்பதாக சொல்வார்களே சிலர். அதை சொல்லுகிறது. அது பற்றியே தாளரி தெய்வம், தாளரி தெய்வம் என்றும் சொல்லப்பட்டது. உத்தரகாமனுக்கு ஒரு தெய்வம், ஐஸ்வர்ய காமனுக்கு ஒரு தெய்வம், ஆரோக்கிய காமனுக்கு ஒரு தெய்வம் என்றிப்படி அவரவர்கள் தத்தும் தெய்வங்கள் பரபரவாங்கியிருப்பது பற்றி பரதெய்வம் பேணுதல் என்றார். தரது என்பது தனாது என்ற நீட்டல் விகாரம் பெற்று கிடைக்கிறது. புல்லறிவாளன் என்று விவேகமற்றவனை சொல்லுகிறது. புல்லறிவாண்மையாவது அவிவேகம். கொல்வன முதலா அல்லனா இவ்வாழ்வார் தாமே திருவாய்மொழியில் தீர்ப்பாரையாவினே என்ற திருவாய்மொழியில் நீ நிர்வாணம் செய்து அங்கோர் கொள்ளு விரைச்சியும் தூவேல் மின்னின்றும் நீர் தெரிஞ்சோறும் மத்த செஞ்சோறும் கரழை தென் பயன் என்றும் அணங்கு கருவருந்து என்றங்கோர் ஆடுங்கள்ளும்பராய் என்றும்
ஏறும் பறைந்து அந்தல் செய்து கல்லூர்களாய் தூய்கீர் விடுவிட்டு நீர் அரங்காடும் கல் கீழ்மையே என்றும் அறிவிச்செய்ததை இங்கு அனுசந்திக்கத்தகும். இன்பு துன்பு அழி, அளிப்பது அழி, அதாவது கொடுக்கும் வஸ்து. தேவதாந்தரங்கள் தரும் பொருள் யாதெனில் இன்பு துன்பு. இன்பாவது சுகம், துன்பாவது துக்கம். சுகம் என்று பிரமிக்கக்கூடிய துக்கம் என்றவாறு சம்சாரத்தில் கிடைக்கும் சுகங்கள் எல்லாம் இப்படிப்பட்டவையாம். பிள்ளை பெறுவது, செல்வம் பெறுவது என்னும் நிலை மேலிடப்பார்க்கையில் சுகமாக தோன்றி வரவர துன்பமாகவே முடிகின்றனையை பன்னு விரைக்குங்கால் பாரதமாம் அப்படியிருந்தது. தேவதாந்தர்பகனம் பண்ணுவது நித்திய சம்சாரியாய் விடுவதற்கு கிருஷ்ணபன்னினா போலே அன்றி வேறில்லை என்பதை கூறுவடிக்கிறார். தன்மாமாய திருவியல் நீங்கா தன்மாமாய எழுந்துமானிலிருந்து என்று அடுத்த வருஷம் என்ன சொல்றார்? நீர் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் இங்கு துக்கல்ல மாட்டிக்கொள்ளவில்லை. கருவெறி சடையனும் நான் மகக்கடவனும் கடலுடைய இமையவர் தலைவனும் முதலா யாவிடமிலகமும் யாவரும் அகப்பட நிலை நீட்டி கால் சுடர் விஷம்பும் மலர் சுடர் பிறவும் சிறிவுடன் வழங்கா ஒருபொருள் புறப்பார் என்று முழுவதும் அகப்படக் கறந்து ஒரு ஆளுநரை சேர்ந்த என் பெருமா மகனையுள்ளது உருமா தெய்வம் துடையமோ யாமே என்றார். என்ன சொல்றார்? சகல சேதனங்களும் ஸ்வரூப பிராப்த சேஷியான எம்பெருமானை அடிபணிந்து அவனுக்கே விடுதலா அடிமை செய்ய பிராப்தமாயிருக்க, அப்படி செய்யாதே தேவதாந்தரங்களை ஆசிரித்து சம்சாரத்தையே பூமி பெற்றுக் கொள்ளுகிறார்களே, அந்தோ இது என்ன அனர்த்தம் என்று கீழ்ப்பாட்டில் கவலைப்பட்ட ஒரு சம்சாரியானது இவருடைய துயரத்தை பரிகரிக்க முன்வாராமை போகவே இப்பாழும் சம்சாரிகள் எக்கேடாவது கெடட்டும், நாம் அவர்களைப் போலே அனர்த்தப்பட்டு போகாமல் எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டிருக்க பெற்றோமே என்று தம்முடைய மனோருதிக்கு உகந்து பேசுகிறார். இதில் சம்சாரிகள் பத்துக தேவதாந்தரங்கள் யாவும் நம்மை போலவே பலவகை ஆபத்துக்களுக்கு உள்ளாகி எம்பெருமானுடைய திருவிழால் தப்பிப் பிழைப்பவர்களே வழிய பிறருடைய துக்க ஆபத்துக்களை தாம் பரிகரிக்க வல்லவர்கள் வல்ல சர்வ சக்தர்கள் அல்ல என்பதை விளக்க வேண்டி, இந்த தெய்வங்கள் எல்லாம் பிரளய காலத்தில் எம்பெருமானுடைய திருவயத்திலே பதுங்கி கிடந்ததை காண்மின் என்கிறார். எல்லா தெய்வங்களையும் உய்யக்கொண்ட பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணர் அன்றி மத்தி யாருக்கும் நாம் அடிமைப்பட்டவர்கள் அல்லோம் என்பது நிகமனம். நடைபெறிச்சடையனும் என்று விடுத்து பெரியவாச்சான் பிள்ளை எழுச்சியல் சாதக வேஷம் தோற்றா ஜதையே தரித்துக் கொண்டிருக்கும் நீரேயும் துர்மானத்தாலே ஆனந்த் என்று தோற்றும்படி தாழை மடலை கீறி தலையிலே வைப்பாரை போலே குளிர்ந்த சந்திரனை ஜதையிலே தரித்த ருத்ரனும் என்று இந்திரன் நரம்பை பூர்வீகமுடைய அப்சர ஸ்திரீகள் தன்னை நன்கு காதலிக்கும்படி அலங்காரங்கள் செய்து கொண்டு அதனால்
மேனினிதன் வீறுபெற்றிருப்பதால் தளிரொளி என்று விசேஷிக்கப்பட்டான். ஆஹா, துக்கமாக உள்ள 3 தேவர்களை கந்தரே மற்ற சேதனங்களை வேடித்து செல்ல வேண்டாமை பற்றி முதலா யாவக உலகமும் யாவரும் நகப்படா என்றார். எம்பெருமானது திருநீத்திலுள்ளே அடங்கி கிடந்து சத்தியபெத்த பரார்த்தங்களை தான் வாய்க்கொண்டு சொல்லுவதும் நமக்கு பெரும் பாக்கியமென்றோ என்றெண்ணி இல நீர் தீ கால் சுடரில் விஷம்பம் மலரை சுடர் என்று மீண்டும் விவரித்து சொல்லத் தொடங்கினார் போலும். சிறியுடன்மையங்கா என்பதற்கு பலவகை பொருள் கொள்ளலாம். சின்ன வஸ்துக்களெல்லாம் சிறிது மிகச்சிறிய வடிவத்தை உடைய வாய் கொண்டு உடன் எக்காலத்திலே மயங்கா உள்ளே அடங்கும்படியாக என்பது ஒரு வகை. உடல் மயங்கா என்பதற்கு உடல் மயங்கா என்று பரம்பிரித்து சிறிதாகிய உடலிலே வேலை பகுதியான எம்பெருமானது மிக சிறிய விடுவிலே மயங்கா என்றால் மற்றொரு வகை. மத்தும் கண்டுகொள்கிறார். எல்லா பரார்த்தங்களையும் ஒன்றிருப்பாமல் திரவியத்தினுள்ளே அடக்கிக் கொண்டு பாலந்திரதுருவாய் ஈழறு கொண்டு ஆளிலையின் மேலன்று நீ வளர்ந்த நெய்யென்ப என்றபடி சிறுகுழந்தை வடிவமாகி மொழி விரியாத சித்தாளன் தலைவிலே கண் வளர்ந்த அற்புத சக்தியை ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை தவிர்த்து வேறொரு தெய்வத்தை நாம் தெய்வமாக கொண்டோம். நெத்திமேல் கண்ணாடும் திருமழிவாய் மகனும் நீண்ட நால்வாய் ஒத்தை கை வெண்பகத்தின் ஒருவனையும் உள்ளிட்ட அமரரோடும் வெற்றிப்போர் கடவுளாம் அரையன் கடவரையன் விழுங்காமல் தான் விழுங்கி உய்யக்கொண்ட கொற்றப்பேராடியான் குணம் தரவா சிறு தொண்டர் கொடியவாரே என்றும் அன்றெல்லாரும் அறியாரோ எம்பெருமான் கொண்டு பிறந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமடரே என்றும் பெரிய திருமணியிலே திருவெஞ்சாழ்வார் பரளி செய்த பாசங்களிலேயே அருகின்றவை. ஆகையினாலே என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, அடியேன் இதர தேவனைகளை வணங்கும் தன்மையை அடையவில்லை, லோகத்தார் இதர தேவர்களை அடங்குகிறார் என்று உலகினதில் பேசப்படுகிறார். ஆகையினாலே சாராம்சம், அடியோங்களுக்கு எம்பெருமான் திருமேனியே சுபாஷ்டமானது. அதுக்கு பக்தி பிரபத்தைகளே உபாயம். அதனுடைய எல்லாம் சரமபருவனிஷ்டையான பாகவத பிரதிபத்தி. இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள் பெரியாழ்வாரை போதே. அதுக்கு காரணம் வேண்டித்தந்தாம் தருங்கோரின் வள்ளல் வலுவண்ணனாகையானே சகலத்தையும் பிரசாதகலையா வகிருஷ்ணோதி பங்குப்பிரதான ஜபேந்திர வெற்றிமூக்கா அந்த பிரபசியா என்கிறபடியே தேவப்பெருமாள் விஷயத்திலே திருக்கச்சரம்புகள் ஸ்லோகத்தின் மாதிரியும் வள்ளல் வடிவண்டனை நினைக்கவே சகலமும் அடியோர்களுக்கு கிட்டும். உலகத்தில் நன்மையும் மேல் உலகத்தில் பூர்வாபவர்களோரேனும் வாஞ்சிற்று தரதேத்தயம் என்கிற அந்த மாதிரி இருக்க இந்த வழிகாட்டியான 7 படிகளை அறிந்தால் அடியோகங்களுக்கு முன் பகவத்குடானுபவத்திற்கு அடுத்த பிரபஞ்சத்தை அனுபவிக்கலாம். ஆரம்பம் எதிஷேகபட்சமாம் லக்ஷ்மி வல்லோகரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.